என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து குறிப்பிட்ட காட்சிகள் வந்து ஹிந்தி படத்தில் இருக்கிற அந்த மாதிரி இருக்குது, தெலுங்கு வெர்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு. இது பேன் இண்டியா மூவின்னு இவங்க எடுக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் லாங்குவேஜில் ஒரு சிறு குறை கூட உங்களுக்கு தான் நான் சொல்கிறேனே. நீங்கள் தமிழ் படம் நினச்சா நீங்கள் பார்க்கலாம். பாக்கியராஜ் இருக்கார், நாசர் இருக்கிறார். அதுக்கப்புறம் தமிழ் நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 70% வந்து தமிழ் நடிகர்கள் தான். ஆனால் இவங்க வெர்ஷன் எடுத்துக்கிட்டால் அந்த ஷூட் பண்ண இடங்கள் வந்து மையப்படுத்தி திருப்பதி தான் மையப்படுத்தி இருக்குது. திருப்பதியில் தான் வந்து இன்ட்ரோ காட்சியே வந்து பார்த்திங்கன்னா வந்து தனுஷை இந்த இடத்துல பாராட்டிட்டு நான் போகிறேன். தனுஷை உண்மையிலே பாராட்டணும். இந்த மாதிரியான கேரக்டர்லாம் எடுத்து நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் சார். உண்மையிலேயே ஒரு ஆரம்ப காட்சியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மா தாயேன்னு சொல்லி பிச்சை எடுக்கிற காட்சி. இப்போது விஜய் ஆண்டனி கூட வந்து பார்த்திங்கன்னா பிச்சைக்காரனில் வந்து அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் பேசுது. அவருடைய கெரியர்லேயே பெரிய மெகா ஹிட் இல்லையா, பிளாக் பஸ்டர். ஆனால் அந்த கேரக்டர் எடுத்து நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் ஒன்றும் இல்லை. பிச்சைக்காரன்ற ஒரு கேரக்டரில் விஜய் ஆண்டனி வந்து நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருந்தது இல்லை. அந்த மாதிரி கேட்டால் இப்போ வந்து தனுஷ் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு பேன் இண்டியா மூவியில் வந்து பெரிய ஸ்டாரு. அவர் வந்து ஒரு பிச்சைக்காரன் ரோலில் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுலேயும் எப்படி நடிக்கிறாருன்னு இருக்கும், எந்த இடத்துல நடிக்கிறாருங்க, எல்லாமே இயற்கையான காட்சிகள். ஸோ திருப்பதியிலே படம் ஆரம்பிக்கிறதுனால திருப்பதியிலே படம் முடியுது.